ஜெபம். எங்கள் நல்ல தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பிறப்பின் நாளை கொண்டாடும்படியாக தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்மஸ் நாட்களை ஆண்டவரே மனுக்குலத்தின் இரட்சிப்பின் நாட்களாக நாங்கள் விசுவாசித்து அதை கனப்படுத்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க சித்தம் செய்ய ஆண்டவரே பூமியிலே நீர் விட்டு சென்ற எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் நிறைவேற்ற தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் மனித வரலாற்றின் துவக்கத்தை கூறுவது போல, புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் மீட்பின் வரலாற்றின் துவக்கத்தை நமக்கு கூறுகிறது. 2 ஏற்பாடுகளுக்கும் இடையே சுமார் 400 ஆண்டுகள் அமைதி ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டுகளுக்கு பிறகு மனுக்குலத்திற்கு ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவின் இவ்வுலக வாழ்க்கை வரலாறு துவங்குகிறது. இயேசுவின் வம்சத்தை நாம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நாம் 25 வசனங்களில் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அதிலே 14x3 42 தலைமுறைகள் வரலாறு அங்கே இருக்கிறது. இயேசுவின் வம்சம் அட்டவணை நமக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் தாவீதின் சந்ததியில் வந்தவர்தான் இயேசு என்கின்றார் மத்தேயு. யூதர்களது வழக்கத்தின்படி பெண்கள் பெயர்கள் வம்ச அட்டவணையில் சேர்க்கப்படக்கூடாது. ஆயினும் ரட்சிப்பின் திட்டத்தில் யாவரும் சமம் என காட்டப்படுகிறது. இஸ்ரவேலை ஒரு நாடாக அமைத்து யூதர்களை வல்லமை மிக்க மக்களாக மாற்றினார் தாவீது என்று கூறப்படுகிறது. 2ஆவதாக சிறைபிடிக்கப்பட்ட நிகழ்ச்சி வரை அடங்கியுள்ளது. 3ஆவதாக அடிமைத்தனத்தில் இருக்கும் மக்களை விடுவிக்கும் இயேசு கிறிஸ்து வரை பேசப்படுகிறது. இயேசுவின் வருகையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் யாவரும் கர்த்தருடைய ஆவியானவரால் பேசினார்கள் என்பதால் கர்த்தருடைய ஆவியானவரை யூதர்கள் நம்பினார்கள். ஆகவே கிறிஸ்துவின் முதல் வருகை பாவிகளின் பாவங்களை போக்குவதற்காக வந்த பரிசுத்த தேவன் மனுஷ இரத்தத்தினாலே அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் நடைபெற்றது என்பதை மத்தேயு சுட்டி காட்டுகிறார். இயேசுவின் வருகை மனிதனின் கருத்துக்கு அது விகற்பமாக தோன்றினாலும் தேவனுடைய வார்த்தையின்படியேயும் தேவனுடைய திட்டத்தின்படியேயும் நடைபெற்றது. அதை மனிதன், அதாவது யோசேப்பு மாற்ற முயற்சித்தாலும் அது தடைபடாமல் நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை பார்க்க விரும்பாத கொலை செய்ய விரும்பிய அரசனை குறித்து நாம் பார்ப்போம். ஏரோது சாஸ்திரிகளிடம் விசாரித்து குழந்தை இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்ல, யூதர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மேசியா பிறந்துள்ளார் என்பதை அறிந்ததும் போய் பார்க்க மனமற்றவனாய் இருந்து தனக்கு எதிராக ஒரு அரசன் வருகிறான் என்ற பயமும் கலக்கமும் பொறாமையும் நிறைந்து ஏரோது அரசன் காணப்பட்டான். பிறப்பை அறிந்தும் அவன் பிரசித்தம் செய்யாத பிரதான ஆசாரியர். வசனம்
4 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அரசன், பிரதான ஆசாரியர், வேதபாரகர் ஆகியோரிடம் விசாரித்தபோது கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய விபரத்தை சொல்லும் அளவுக்கு அறிந்து வைத்திருந்தனர். சாஸ்திரிகளிடத்திலே அவன் விசாரித்தான், ஆனால் அதை முன்னுரைத்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவன் செய்யவில்லை. காரணம் ஏனென்று நாம் அறிய முடியாவிட்டாலும் அவர்கள் செய்தது போலவே நாமும் பல நேரங்களிலே நடந்து கொள்கிறோம். ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து சாஸ்திரிகள் நட்சத்திரம் இருக்கும் இடத்திற்கு நேராக செல்லாமல் அரண்மனையை நோக்கி செல்லுகிறார்கள், வழி தவறி செல்கிறார்கள். ஏரோதினிடத்திலே யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று விசாரிக்கிறார்கள். அவர்கள் மறுபடியுமாய் அவர்கள் நட்சத்திரம் காட்டிய வழியிலே அவர்கள் நடக்கத் தொடங்கினார்கள். சாஸ்திரிகள் குழந்தையை கண்டு அதை ஆராதித்து அதற்கு ஆராதனை செய்து வணங்கி பின்பு அவர்கள் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியாய் சென்று விடுகிறார்கள். ஏரோது சாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை அவன் அறிந்து 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாரையும் அவன் கொலை செய்யும்படியாக அவன் உத்தரவு பிறப்பிக்கிறான். சாஸ்திரிகளது ஒரே நோக்கம் மேசியாவை பார்க்க வேண்டும் என்பதே. ஆனால் அரசனின் எண்ணம் நமக்கு எதிரியாக இஸ்ரவேலின் ராஜாவாக பிறந்திருப்பவரை அழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அவன் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். சகரியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான்.
அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சகரியா எலிசபெத்து 2 பேரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன்தான் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனை பெற்ற தம்பதிகள் சகரியா எலிசபெத்து. இவர்கள் குற்றமற்றவர்களாய் இருந்ததினாலே தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்து தன்னுடைய திட்டத்தை அவர்கள் மூலமாய் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். இவனுடைய சகரியாவினுடைய அவிசுவாசம், நான் வயது சென்றவனாயிருக்கிறேன், கிழவனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவன் அவிசுவாசத்தோடு என் மனைவி கூட வயது சென்றவளாயிருக்கிறாளே என்று சொல்லி தேவ தூதனிடத்திலே சொல்லுகிறான். ஆனால் தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற கேப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்கிறான். தகுந்த காலத்திலே அவர்களுக்கு யோவான் ஸ்நானகனை அவர்கள் தந்தளி அவன் பிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் தேவ சந்நிதியிலே தேவனுடைய பார்வையிலே நாம் குற்றமற்றவர்களாக தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களாக நாம் பரிசுத்தத்தோடு வாழும் பொழுது கர்த்தர் நம்மையும் அவருடைய பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் உலகத்திற்குள் வசிப்பதினாலே, மாம்சத்தினுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதினாலே அவர்களிடத்தில் கர்த்தர் செயல்படாமல் போகிறார். நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருடைய ஆலயத்திலே இரவும் பகலும் நாம் தியானமாய் இருக்கும் பொழுது, அவருடைய வசனத்திலே நாம் தியானமாய் இருக்கும் பொழுது, நாம் பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளும் பொழுது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக நாம் வைத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மிடத்திலிருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார், செயல்பட செய்கிறார். சீஷர்களுக்கு பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களுடைய அந்த பிசாசுகளை துரத்தவும், அவர்களை பலவிதமான சகல வியாதிகளிலும் அகப்பட்டிருந்தவர்களை சுகமாக்கவும் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு எவ்வளவோ மக்கள் வாழ்கிறார்கள், கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆதாமின் பிள்ளைகள் இருந்தாலும் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயுது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பரிசுத்தத்தோடு வாழும்படியாக, உலகத்திலே பாவம் செய்வது எளிது, அசுத்தமாய் வாழ்வது எளிது, ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது அது கடினமான காரியம். அது தேவன் நம்மோடு இருந்தால் மட்டுமே நாம் பரிசுத்தமானவர்களாய் நாம் வாழ முடியும். இந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ளே விழுந்து விடாதபடி, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளுக்கு நாம் விலகி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எலிசபெத்து, அந்த சகரியா எலிசபெத்து தம்பதிகளைப் போல நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அவருடைய சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய்
நாம் வாழும்பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏவாள் சர்ப்பத்தினாலே சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டாள். தேவனுடைய கட்டளையை அவள் மீறினாள். அவள் கனியை பறித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்து அவளும் சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு திறக்கப்பட்டது. அறிவு கண் திறக்கப்பட்டது. தேவன் இதை கண்ணோக்கினார். அவர்களிடத்திலே பேசினார். அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியேற்றினார். அவர்கள் சாபத்திற்குரியவர்களானார்கள். மண்ணினாலே உருவாக்கப்பட்டதினாலே அவர்கள் மண்ணுக்கே திரும்புவார்கள் என்ற தேவனுடைய சாபத்தை பெற்றார்கள். ஆனால் எந்த ஸ்திரீனால் பாவம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே பெண்ணின் இனத்திலிருந்து மரியாளை, கன்னி மரியாளை கேப்ரியேல் தூதன் அவன் சந்திக்கிறான். அங்கே அவளிடத்திலே அவன் பேசுகிறான். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிறான். ஆனால் மரியாள் இந்த வாழ்த்துதலினாலே, இந்த வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் பேசியதை ஏவாள் நம்பினாள். நீங்களும் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு சாத்தான் பொய் பேசினான். அந்த பொய்யை அவள் நம்பினாள். இப்பொழுதோ மரியாள் அவள் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறுகிறார். இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். எச்சரிக்கையாக முன் தரிசனமாக அந்த கேப்ரியேல் தூதன் இயேசுவை குறித்து சொல்கிறார். அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்று சொல்கிறார். மரியாள் இதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறாள். அவள் சொல்கிறாள், தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அடுத்ததாக அவன் சொல்கிறான், இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். ஆண்டவர் முதிர் வயதுள்ள அந்த சகரியா எலிசபெத்தையும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். புருஷனை அறியாத கன்னியையும் அவரால் கர்ப்பத்தை கொடுக்க முடியும். கர்த்தரால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். உடனே மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மரியாளை போன்ற இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்கிறாள். இன்றைய உலகத்திலே ஆண்டவருக்கு அடிமையாக மக்கள், கன்னிகள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது எதற்கு அடிமைகளாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலகத்திலே மனிதன் அடிமைப்பட்டு போவதற்கு ஏராளமான
காரியங்கள் இருக்கின்றது. உலக இச்சைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். செல்போனிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இன்னும் பலவிதமான பாவ தீய பழக்க வழக்கங்களினாலே மனிதர்கள் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு அவர் வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவள் அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதிலே விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று பார்க்கிறோம். எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். அங்கே சென்று மரியாள் எலிசபெத்தை வாழ்த்திய போது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மற்றவர்கள் நம்மை வாழ்த்தும் போது நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை, அன்பின் வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் உற்சாகமடைவார்கள், ஆண்டவருக்குள்ளே வளருவார்கள், அவருடைய விசுவாசம் வளரும், அவருடைய மனம், அவருடைய கற்பஸ்திரீகளாக இருந்தால் அவருடைய பிள்ளைகளெல்லாம் அது துள்ளும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மரியாளைப் போல மற்றவர்களை தூரத்திற்கு சென்று நாம் வாழ்த்துவோம். இன்றைய நாட்களிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நேரங்கள் குறைவு, வேலைகள் குறைவு, ஒருவரை ஒருவர் சந்திப்பதில்லை, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதில்லை, ஒருவருக்கொருவரை நாம் வாழ்த்துவதில்லை. ஆனால் இந்த மரியாள் தூரத்திற்கு சென்று, எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று அங்கே எலிசபெத்தை வாழ்த்தியதைப் போல நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துவோம். ஒன்றுமில்லாதவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒன்றுக்கும் உதவாத ஒரு குழந்தையை கூட பெற்றெடுக்க முடியாத நிலையிலிருந்த அந்த எலிசபெத்தை தூதன் கண்ணோக்கினார். அவள் தேவனாலே கர்ப்பவதியானார். God chooses nobodies. ஒன்றுமில்லாத மக்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவர்களை தங்களுடைய பாத்திரமாக அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் உதவி செய்கிறார், உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை ஐயா என்னை என்று என்னை தாழ்த்துகிறேன். என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்பா, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை அப்பா என்று தன்னை தாழ்த்தி நாம் அவருடைய அடிமையாய் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அவர் ஒன்றுமில்லாத நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். ஒன்றுமில்லாத எலிசபெத்தை, சகரியாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். கன்னி மரியாளை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் ஒன்றுமில்லாத மக்களை அவர் தெரிந்து கொள்கிறார். இரண்டாவதாக, ஒடுக்கப்பட்டோரை கர்த்தர் விடுவிக்கிறார். பெண்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கனமும் இல்லாதிருந்த சூழ்நிலையிலே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே, வம்சத்திலே பெண்களும்
ராகாபை போல, மரியாளை போல, அன்னாளை போல அந்த பெண்களுடைய பேரும் சமமாக, ஆண்களுக்கு சமமாக ஆண்டவர் எடுத்து உபயோகித்தார். ஒடுக்கப்பட்டோரை கர்த்தர் விடுவிக்கிறார். ஒடுக்கப்பட்டு பிசாசினால் ஒடுக்கப்பட்டோர், வியாதியினால் ஒடுக்கப்பட்டோர், கவலையினால் ஒடுக்கப்பட்டோர், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும், ஒடுக்கப்பட்டு கிடந்த யாவரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களெல்லாம் பெருமையோடு, இருதயத்தில் பெருமையோடு இருந்தார்கள். தாங்களே பரிசுத்தவான்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களையெல்லாம் ஆண்டவர் சிதறடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஓரங்கட்டப்பட்ட மக்களை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு போனாள் என்று பார்க்கிறோம். எலிசபெத்துக்கு பிரசவகாலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படியே அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். ஸ்தோத்தரித்து பேசினான் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாழ்மையோடு மரியாளை போல நம்மை தாழ்த்துவோம். சகரியா எலிசாவை போல, சகரியாவை போல நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நாம் எப்போதும் ஐக்கியமாய் இருப்போம். நாம் எந்த ஆசீர்வாதத்துக்கு குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை நினைத்தருளும் பொழுது அந்த எலிசபெத்து அந்த சகரியாவுக்கு ஆண்டவர் அவர்களை நினைத்தருளி அவர்களுடைய குறைவை அவர்கள் நிறைவாக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு அவர்கள் முன்னோடியாய் இருந்தது போல கர்த்தர் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார். நாம் கர்த்தருக்கு அடிமைகளாய் கர்த்தரை நேசிப்போம். கர்த்தரோடு நாம் இணைக்கப்பட்டிருப்போம். கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுவார். இந்த உலகத்திலே நாம் மக்களுக்கு முன்பாக, இந்த உலகத்திற்கு முன்பாக ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கும் பொழுது, ஆண்டவரை குறித்து நாம் பேசும் பொழுது பரலோகத்தில் இருக்க தேவனிடத்திலும் நம்மை குறித்து அவர் பரிந்துரைப்பார். நம் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சகல காரியங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த நாட்களிலே அந்த சகரியா எலிசபெத்தை போல, மரியாளை போல நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை சகல காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். 2023ஆம் வருடத்திலே நாம் கிறிஸ்மஸ் நாட்களையும் 2024 புதிய வருடத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். நம்மை சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துவார். சகல காரியங்களிலும்
தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். You better not cry, you better not pout, I'm telling you why, Santa Claus is coming to town. Little tin horse, little toy drums, Rudy toot toots and Rowdy Tum Tum.